நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சபை கிடையாதுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு இருந்தோம்னா எல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிடாதீங்க. 24 மணி நேரம் அதில் உட்காந்துட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மதுரையில் ஒரு வீட்டில் திருடன் பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க? அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுதுங்க, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனா பாருங்க, அப்போ பிடிச்சோம். அவன் ஊடால போயிருந்துருக்கான். விளக்கடான்னு படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி முடியும்? தொலைக்காட்சி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, தவிர்க்க முடியாது, ரைட் தான். அதுக்காக எந்நேரம் அதிலே உட்காந்துருக்கிறதா? அதுவும் சில பேருக்கு சீரியல் பார்க்கலன்னாங்க கைகாலெலாம் கிடுக்கிடுன்னு நடுங்குது. அப்படியே 6:30 ஆனா என்ன ஆகுதோ என்ன ஆக போதோ. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், நீங்களும் சீரியல் தான் நடிக்கிறீங்கன்னு. நடிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் வர்றப்போ கூட கேட்டார் ஒருத்தர், சரவண மீனாட்சி அப்பா தானே நீங்கள் அப்படின்னாரு. அது ஆமாம், நாடகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இருக்கட்டும், பார்க்க வேண்டியதாங்க, எல்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையும் எடுத்துங்க. ஆனால் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க, மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் உலக மக்களையெல்லாம் தமிழர்களால் ஜெயிக்க முடிகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் நம்மால் ஜெயிக்க முடியும்னு என்ன தெரியுங்களா? அஷ்டாவதானிகள் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 8 வேலையை செய்கிறவன். தசாவதானிகள் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 10 வேலையை செய்கிறவன். சோடசாவதானிகள் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 16 வேலையை செய்கிறவங்க. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 100 வேலையை செய்கிற ஆள். 100 வேலை. அதில் முதல் வேலை என்ன தெரியுங்களா? பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் நாடக உலகின் தந்தை. சபாபதினு ஒரு நாடகம் நீங்கள் பார்த்துருக்கீங்கள, சினிமா பார்த்துருக்கீங்கள? சபாபதி சினிமா 1944 வந்த படம். அந்த படத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாத நகைச்சுவை என்ன தெரியுமா? காளியன் ரத்னம்னு ஒரு நடிகர், அவர்கிட்ட டிஆர் ராமச்சந்திரன் கதாநாயகன். இவர் பேர் சபாபதி, அவர் பேர் சபாபதி. டேய் சபாபதி, வேலைக்காரனை கூப்பிடுவார். 4 நாவுக்கு பக்கோடா, 4 நாவுக்கு பாதாம் அல்வா வாங்கிட்டு வா. கடை வரைக்கும் போய் திரும்பி வருவாருங்க. எந்த 4 நாவுக்கு பக்கோடா, எந்த 4 நாவுக்கு பாதாம் அல்வான்னு சொல்லலையே. என்ன இதை எழுதினது பம்மல் சம்பந்த முதலியார். 92 நாடகங்கள் எழுதியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 92 நாடகம். அதில் ஒன்று மனோகரா. அது மட்டும் இல்லை, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், நம்ம ஷேக்ஸ்பியருடைய நாடகம் இருக்குல்ல, அதை தமிழில் மொழிபெயர்த்தி அருமையான நாடகமாக எழுதியிருக்கிறார். நாடகம் போட்டிருக்காரு. நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர். ஆனால் அதுக்கு மேலே என்ன தெரியுங்களா? நாடகத்துக்காக சுகுண விலாச சபா நம்ம இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோட்டில் இருக்குல்ல, அதை உருவாக்குனது அவர் தான். அவர் எழுதுகிறாரு, சதாவதானம் செய்கிற போது நான் அருகில் இருந்து பார்த்தேன். சதாவதானம் செய்கிற போது பார்த்தேன், அந்த சதாவதானிகள் அதிகாலையிலிருந்து அன்றைக்கு முடிகிற வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் மறுக்கிறார்கள். அடுத்து என்ன தெரியுங்களா? லாடசங்களின்னு ஒன்றுங்க, அதான் நம்பர் 1. 2 என்ன தெரியுங்களா? பேசிக்கிட்டே இருக்கணும். 3 பூபதி சார் மாதிரி யாராவது ஒரு கேள்வி கேட்பார், பதில் சொல்லணும். 4 அவர் காந்திதாசன் ஒரு கணக்கு போடுவார், சொல்லணும். 5 கமலநாதன் சார் மாதிரி ஈட்டடி கொடுத்து பாட்டு பாட சொல்லுவாங்க, பாடணும். பின்னாடி இருந்து ஒருத்தர் முதுகில் தட்டிக்கிட்டே இருப்பார், எத்தனை தடவை தட்டாருன்னு சொல்லணும். இதில் கீழே உட்காந்து ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பான், எத்தனை மணின்னு சொல்லணும். இத்தனையும் செய்யணும், தப்பு இல்லாமல் செய்யணும். இவ்வளவு செஞ்சால் தான் அவங்களுக்கு 100. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு, அந்த கம்ப்யூட்டர்லாம் நம்ம இன்புட் பண்ணால் தாங்க ரிப்பீட் பண்ணோம். ஆனால் நம்முடைய மூளை வந்து 100 பங்கு கம்ப்யூட்டர். ஒரு எடுத்துக்காட்டு தெரியுங்களா? சகுந்தலா தேவி என்கின்ற கணித மேதை 13 கம்ப்யூட்டர்களை சுற்றி உட்கார வச்சுட்டு கணக்கு போட்டு காமிச்சாங்க. ஒரு கணக்கை எத்தனையோ டிஜிட்டலில் அந்த கணக்கை அது என்ன பண்ணு சரிங்களா? கம்ப்யூட்டர் போடுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை காட்டிலும் 3 செகண்ட் 4 செகண்ட் முன்னாடி போட்டு காமிச்சாங்க இந்த அம்மா. அப்போ எந்திரங்களை ஜெயிச்சு காட்ட முடியும்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த அப்பப்போ கைதட்டின 7 பேருக்கு நன்றி. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, அப்பப்போ கைதட்டின
சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குறேன். அப்படியே அசந்து உட்காந்துருக்கீங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. அவர் எழுதுகிறாரு, அஷ்டாவதானிகள் வாழ்ந்த நாடு. அமெரிக்காவில் பேசப்போன விவேகானந்தர் ஆரம்பிக்கிற போதே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னு ஆரம்பித்தார்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பிறகு சொன்னாருங்க, நான் ஞானிகள் நிறைந்த தேசத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னார். ஆரம்ப வார்த்தை என்ன தெரியுங்களா? ஞானிகள் நிறைந்த தேசம். எவ்வளோ தைரியமாக சொல்லணுங்க. ஞானத்திலே பரமோணத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு. இங்கே பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரதி வார்த்தை சொல்லி கொடுக்கறதுங்க, அப்படியே பிரமாதமா. விவேகானந்தர் ஒரு இடத்துல எழுதுகிறார், ஞான தீபம் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுதி இருக்குது. நீங்கள் எப்பயாவது நேரம் இருந்தால் படித்து பாருங்கள். முந்தா நாள் கூட இங்கே பேசின விவேகானந்தருடைய இதில் பேசுகிறப்ப சொன்னேன் நான், எந்த இடத்தில் அறிவாளிகள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது, நாம் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நம்மளை டியூன் பண்ணால் தாங்க அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிக்கிற முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. விவேகானந்தர் 863 பிறந்து 893 உரையாற்றி 1902 மறைஞ்சு போகிறாரு. 39 வயசு. பாரதிக்கு 39 வயசு தான். இந்தியா முழுவதும் நடந்து வரணுங்கிறாரு. யார்? அவருடைய குருநாதர். நான் சன்னியாசம் ஏற்க வேண்டும் அப்படின்னு உடனே, நீ இந்தியா போய் முதல்ல சுற்றி பார்த்துட்டு பார்ப்போம் அப்படிங்கிறார். இதே போல் காந்திக்கு சொன்னது யாருன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே சொல்கிறாரு, நான் அரசியலில் ஈடுபட வேண்டும்ங்கிறாரு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நீ இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்து வாங்குறாரு. அந்த 2 பேரும் விவேகானந்தர் சுற்றி பார்க்குற போது, நடந்தே வந்தபோது எங்கே உட்கார்ந்து ஞானம் பெற்றார் தெரியுமா? கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைப்பாறையில் உட்கார்ந்து, அதாங்க இந்தியா படம் போட்டிங்கன்னா கடைசி மண் பகுதி எதுன்னா அதுதான். அங்கே உட்கார்ந்து அவர் தவம் பண்ணார். ஏன்னா அதுதான் ஸ்ரீபாதம்னு அதுக்கு பேர். அம்பிகை நின்று தவம் பண்ணுறதாக நம்ம நம்புகிற இடம். ஒரு பாதம் தான் இருக்குமா அந்த இடத்துல. அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாலாம். அந்த இடத்துல ஞானம் பெற்றார். காந்தியடிகள் இந்தியா முழுக்க வந்தபோது மதுரைக்கு வந்து தான், உழவர்களுடைய ஆடை ஈராடையாக இருக்கிறது, அதனால் நான் என்ன செய்வேன், இனிமேல் கோட்டு சூட்லாம் போட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு அந்த ஈரங்கியோடு எங்கே போனார் தெரியுமா? வட்டமேஜமா நாட்டுக்கு போயிட்டு வர்றார். அப்போ காந்தியை மாற்றி காட்டினது தமிழ்நாடு தான். விவேகானந்தருக்கு ஞானம் வந்ததோடு மட்டுமில்லாமல் அவர் தவத்தால் சிறந்ததும், அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சது யார் தெரியுங்களா? அவர்களுக்கெல்லாம் தெரியும். ராமநாதபுரத்தினுடைய அரசராகிய பாஸ்கர சேதுபதி அவர்கள். அவர் அனுப்புகிறார். விவேகானந்தர் இந்த ஞான தீபத்தில் எழுதுகிறாருங்க, இங்கே இருக்கோம். நான் சொல்லிக்கிட்டு வர்றப்பே அந்த புஸ்தக பேரெல்லாம் கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா போகிறப்போ ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல. என்ன, ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு போகிறோம்ல. புத்தக கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா, போண்டா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாமா? ஒரு புத்தகம், ஒரு சின்னது, ஒரு 2 ரூபாய்க்கு இருக்கும், 5 ரூபாய்க்கு இருக்கும், 10 ரூபாய்க்கு இருக்கும். அதில் என்ன எழுதுகிறாருன்னா, நடந்து வந்துட்டு இருந்த போது கல்கத்தாவிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் தன்னுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்காருங்க. திடீர்னு அன்றைக்கி நைட்டு மனசு சங்கடமாக இருக்கான். சில நேரங்கள் நமக்கு அப்படி இருக்குன்னு தெரியுமா? மனசு சங்கடமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி எனக்கு தோணுதுங்கிறார். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும்னு பேர். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? இன்றைக்கி இருந்தால் உடனே மெசேஜ் பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்கைப்பில் நம்ம பேச சொல்லிடலாம். நல்லா இருக்கேன், அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறது? தந்தி கொடுத்தாலும் போய் சேர 3 நாள் ஆகும். அப்போ இரவு முழுக்க தூங்காமல் வருத்தத்தில் இருக்கிற விவேகானந்தர் ஒரு நண்பர் என்ன பண்ணாராம், சரி வா என் கூட நம்ம போய் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போய் அந்த இரவில் ஒரு சுடுகாட்டு கூப்பிட்டு போகிறாருங்க. அந்த சுடுகாட்டில் ஒரு இது ஒன்று உடல் வெந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு ஆதிவாசி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். ட்ரைபல் தலை முடியெல்லாம் அப்படி விரிஞ்சு கிடக்குது. அந்த வெளிச்சத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். இவர் போன நண்பர் என்ன பண்ணாரா, அவருடைய மொழியில் பேசிட்டு, இவர் என் நண்பர் மனத்துயரத்தில் இருக்கிறார், என்னன்னு கேளுங்க. அந்த ஆள் அந்த இதிலேருந்து ஒரு விறகை பிடுங்கினானாங்க. பிடுங்கி தரையில் இப்படியே என்னமோ கோடு போட்டானா. போட்டுட்டு அவருடைய நண்பர்கிட்ட சொன்னானா, இவர் யார் தெரியுமா? இவரால் இந்தியாவுக்கு புகழ் வரப்போகிறது, கடல் தாண்டி போய் வரப்போகிறான் இந்த மனிதன். இதை மொழிபெயர்த்து சொன்னாராம். வேண்ட இதையா நாங்கள் கேட்க வந்தோம். இப்போ நம்ம ஜோதிடம் கேட்குறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
நீ பிரதம மந்திரியாய் வருவாய், சிரிச்சிருவான். ஏய் யாரு ரொம்ப கூட கூட தர்றேன், இதெல்லாம் சொல்லாத, சிரிப்பு தாங்க முடியல என்னால். அதே ஆள் 3 நாள் உனக்கு கண்டம் இருக்குது, வெளியே போகாதானே படுத்துருப்போம் வீட்டுக்குள்ளேயே. பாருங்கள், நெகட்டிவான விஷயத்தை நம்புவோம், பாசிட்டிவான விஷயத்தை சிரிப்போம். அதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் அம்மா அப்படின்னாராம். அந்த அந்த ஆதிவாசி திரும்ப சொல்கிறாருங்க, நீ வெளிநாட்டுக்கு போவான்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நீ திரும்பி வருகிற போதும் உன் தாய் இருப்பாள், அது வரைக்கும் நீ கவலைப்படாத. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த நண்பருக்கு எழுதுகிறாருங்க, நான் அயலகத்தில் இருக்கிறேன், அன்றைக்கு நீ அழைத்து போன அந்த நண்பரை பார்த்தபோது என் எதிர்காலத்தை எந்த விதமான ஒரு ஆதாரமின்றி எடுத்து சொன்ன அந்த படிக்காத மனிதன், பாமர மனிதன், ஈமப்புகையின் வெளிச்சத்தில் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தானே. இந்தியா ஞானிகள் மிகுந்த தேசம், எங்கே யார் இருப்பான்னு தெரியாது. இதுக்கு என்ன சொல்கிறது? எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படியே தீய வார்த்தையாக சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணுமா? எந்த பூவில் எம்புடு தேன் இருக்குன்னு யார் கண்டா அப்படி சொல்லணுமா? எந்த பூவில் எவ்வளோ தேன் இருக்குங்க. ஏன்னா தும்பப்பூலையும் சின்ன அழகான தேனி வந்து உட்கார்ற மாதிரியான தேன் இருக்குங்க.